ஹலோ டாக்டர், டயபெட்டிக் பீப்புள் மாம்பழம் சேர்க்கலாமா? தடை செய்யப்பட்ட உணவா? இல்லையம்மா, ஏம்மா? இன்னொரு இடத்துல சொன்னாங்க மாம்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. இப்படி தனிப்பட்டு கேட்டால் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. பட் உங்கள் டயபெட்டிக் சுச்சுவேஷன் கண்ட்ரோலை பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ டயட்டீஷியனை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, மாம்பழம் இஸ் நாட் கான்ட்ரா இண்டிகேட்டட் ஃபார் த டயபெட்டிக் பாப்புலேஷன். மாம்பழத்தில் உள்ள யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி சேர்க்கலாம், என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்? மாம்பழம் ஒரு 100 to 150 கிராம் சேர்க்கலாம். 100 கிராம்ஸ் மாம்பழத்தில் 60 to 70 கலோரிஸு. ஸோ மாம்பழம் அதில் வைட்டமின் ஏ, சி, இ, ஃபைபர், பாலிஃபினால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் உள்ளதுனால இட் இஸ் அ ஹெல்த்தி திங் ஃபார் த டயபெட்டிக் பாப்புலேஷன். காலையில் எம்டி ஸ்டமக்கில் சேர்க்காதீங்க. நைட் படுக்கும்போது வேண்டாம். இடைவேளை உணவாக சேர்க்கலாம். லஞ்ச் முடித்த உடனே ஹெவி மீல்ஸோட சேர்த்து சாப்பிடாதீங்க. நீங்கள் ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர் இருக்குது, சேர்க்க வேண்டாம். உடல் உழைப்பு இல்லையா, சேர்க்காதீங்க. உங்கள் சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது, HbA1c 7க்குள்ளே மெயின்டைன் ஆகுது, நீங்கள் சேர்க்கலாம். பழுத்த பழமாக இல்லாமல் காய் வட்டா சேர்க்கலாம். அதே மாம்பழத்தை மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஸ்மூத்தி, மேங்கோ ஷேக் வேண்டவே வேண்டாம். ஸோ மாம்பழம் சேர்க்கலாம். உங்கள் சிச்சுவேஷன் உங்கள் டாக்டர் அசஸ் பண்ணி சொன்னாங்கன்னா சேர்க்கலாம். ஸோ HbA1c 7க்குள்ளே இருந்தால் நல்ல கண்ட்ரோலில் மெயின்டைன் ஆனால் மாம்பழம் சேர்க்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்ல வாழ்க்கை வாழலாம். என்ஜாய் இட். தேங்க்யூ.